சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக எம்எல்ஏ அந்தர்பல்டி, ஸ்டாலின் அதிர்ச்சி. தமிழக முதல்வரா விஜய் தற்போது தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்து நிரந்தர முதல்வராக விஜய் ஆட்சி கட்டிலில் அமரப்போகிறார். அதாவது திமுக இம்முறை இரண்டாவது முறையாக வெற்றி பெறும் என அனைவரும் கூறிக்கொண்டு வந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக தவேக தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சியை பிடித்தார். தொடர்ந்து மே 10ஆம் தேதி விஜய் அவர்கள் தனது முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டார். அவருடன் சேர்த்து மொத்தம் 9 அமைச்சர்கள் பதவியை ஏற்றுக்கொண்டார்கள். இதனால் திமுகவின் பக்கம் எப்படியாவது தவேகவை முதல்வர் அரியணையில் ஏறவிடக்கூடாது என திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைய வேண்டும், திருமாவளவன் முதலமைச்சராக மாற வேண்டும் என்றெல்லாம் கணக்குகள் போடப்பட்டது. உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்தால் கூட பரவாயில்லை, தவேக மட்டும் ஆட்சிக்கு வரவே கூடாது என ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி முடிவு செஞ்சிருந்தாங்க. இதன் காரணமாக தான் சட்டசபையில் எடப்பாடிக்கு மரியாதை தராமல் அவரை ஒதுக்கியிருந்தார் விஜய். ஆனால் ஸ்டாலினை அவர் வீட்டுக்கே சென்று சந்தித்து விட்டு வந்தார். அதன் பிறகு உதயநிதி விஜயை எதிர்த்து சராமாரியாக கேள்விகளை எழுப்பினார். அதற்கு சற்றும் கலங்காத விஜய் தன்னுடைய பணியில் கவனமுடன் இருந்து வருகிறார். மக்களுக்கு இந்த 10 நாட்களிலேயே விஜய் தன்னால் முடிந்ததை செய்துள்ளார். இந்த வேளையில்தான் இன்று விஜயின் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட காங்கிரசுக்கு 2 அமைச்சர்கள் பதவி, மேலும் இன்று 25 அமைச்சர்கள் கிட்டத்தட்ட பதவியேற்றுக் கொள்கிறார்கள். ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் இன்று பதவி பிரமாணம் மற்றும் இரகசிய காப்புரிமை வழங்குகிறார். இது திமுக மற்றும் அதிமுகவுக்கு பேரிடியாக இறங்கியுள்ளது. ஏனென்றால் தவேக என்பது 108 இடங்களில் மட்டுமே வென்றது. திமுகவின் கூட்டணி கட்சிகளான IUML, VCK 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்துதான் திமுக ஆட்சி அமைத்தது. அதனால் 6 மாதங்கள் கழித்து எப்படியாவது தவேகவை ஆட்சியை கலைத்துவிட்டு விஜயை கீழே இறக்கிவிட வேண்டும், உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கிவிட வேண்டும் என கனவு கண்டிருந்தார் ஸ்டாலின். ஆனால் அதிமுகவில் இருந்த CV சண்முகம் தரப்பு எடப்பாடி மற்றும் திமுகவில் இணைய செய்த சதி தெரிந்ததன் மூலமாக அந்த கட்சியிலிருந்து பிரிந்து விஜய் அவர்களுக்கு சட்டசபையில் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். இதனால் விஜயின் பலம் 144ஆக உயர்ந்தது. இனி விஜயின் கட்சியை யாராலும் கலைக்க முடியாது என்கின்ற நிர்பந்தனைக்கு தள்ளப்பட்டது. ஆனால் எடப்பாடியோ கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலம் CV சண்முகம் தரப்பில் இருக்கும் 25 MLAக்களை அதிரடியாக நீக்க வேண்டும் என மனு அளித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் CV சண்முகம் தரப்பில் உள்ள 25 MLAக்களும் அதிரடியாக கட்சியிலிருந்து நீக்கி புதிய மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்திருந்தார். தொடர்ந்து இன்று அமைச்சரவையை விரிவாக்கம் செய்யும் விஜய் இனி VCK மற்றும் IUML 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளை விட்டால் ஆட்சியை கலைத்து விடுவார்கள். திமுக செய்யும் சதி அம்பலமாகிவிடும். இதனால் அவர்களுக்கு தலா ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்து விட்டால் இனி அவர்களால் கட்சியை விட்டு பிரிந்து செல்லவே முடியாது. திமுக போடும் சதி வேலைகள் இனி விஜயிடம் செல்லாது என அவர் பக்காவாக காய் நகர்த்தியிருக்கிறார். இதனால் திமுகவிலிருந்து வெளியிலிருந்து ஆதரவு தந்தாலும் அவர்களால் நினைக்கும் போது இனி ஆட்டையை கலைக்கவே முடியாது என அதிமுக மற்றும் திமுக கட்சிக்கு பெரும் பலத்த அடியை கொடுத்திருக்கிறார் விஜய். இதனால் கலங்கி போகிருக்கும் திமுக, VCK மற்றும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயிருக்கிறார்களாம். மேலும் தற்போது விஜய் கொடுத்திருக்கும் இந்த ஆஃபரின் மூலமாக அமைச்சரவை மற்றும் ஆட்சியில் பங்கு என்பது கிடைக்கலாம். அதனால் VCK மற்றும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் அமைச்சரவையை ஏற்கலாம் என கூறப்படுகிறது. இது திமுகவிலிருந்து MLAக்கள் அந்தர்பல்ட்டி அடித்ததற்கு சமம். இதனால் ஸ்டாலின் அவர்கள் இனி ஜென்மத்துக்கும் வெற்றி என்பதை பறிக்கவே முடியாது. உதயநிதி ஸ்டாலினும் தற்போது சனாதனம்
என்பதை கூறிக்கொண்டு சட்டசபையில் திரிகிறார். இதனால் அவரது மவுசும் குறைந்துவிட்டது. எப்படி ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் இருந்தபோது பொம்மையாக செயல்பட்டிருந்தாரோ அதே போலதான் தற்போது உதயநிதியும் பொம்மைத்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். விஜய்க்கு ஆட்சியே அமைக்க தெரியாது, அவரால் ஆள முடியாது, புதியவர் என கூறி கண்டு வந்த அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தற்போது பலத்த அடியை கொடுத்திருக்கிறார் விஜய். மொத்தமாக 23 பேர் இன்று அமைச்சர்களாக பதவியேற்க இருக்காங்க. இதில் 21 பேர் தாவேகாவை சேர்ந்தவங்க, 2 பேர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க. தமிழக அமைச்சரவையில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. அந்த கட்சிக்கு 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. வாணியம்பாடி தொகுதியில் சையத் பாரூத் பாஷாவும், பாபநாசம் தொகுதியில் ஷாஜகான் வென்று எம்எல்ஏவாக இருக்கார். இவர்களுக்கு யாருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்பது பற்றி இன்று காலை 11 மணிக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கு. இதனால் இன்றைய அமைச்சர் பதவியேற்பில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் பங்கேற்கவில்லை என கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் உறுதி பண்ணியிருந்தார். தாவேகா அமைச்சரவையில் பங்கேற்கும்படி தாவேகாவிற்கு ஆதரவளித்திருக்க விசிகாவுக்கு முதல்வர் விஜய் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. விசிகாவுக்கு ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் விசிகா எம்எல்ஏ இன்று அமைச்சராக பதவியேற்காமல் அடுத்த கட்ட விரிவாக்கத்தில் அமைச்சராக வாய்ப்புள்ளதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. காரணம், திமுகவில் இருக்கும் விசிகா தாமாக முடிவெடுக்க முடியாது. மேலும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களிடம் ஆலோசனை செய்துவிட்டு தான் முடிவெடுக்க முடியும் என சொல்லப்படுகிறது. ஆனால் விஜய் போட்ட பிளான் என்பது விசிகாவுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து விட்டால் கண்டிப்பாக அவர்களால் தாவேகாவிலிருந்து பிரிந்து செல்ல முடியாது. இதுதான் விஜயின் அரசியல் தந்திரம் என சொல்லப்படுகிறது. விஜயின் அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. மதுரை மாவட்டம் மேலூர் எம்எல்ஏ விஸ்வநாதன், கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் ஆகியோருக்கு இன்று அமைச்சர்களாக பதவியேற்கிறாங்க. 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெற்று இருக்கு. அமைச்சர்களாக பதவியேற்கும் எம்எல்ஏக்கு இன்று காலை 10 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செஞ்சுவிருக்கிறார். முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக அமைச்சரவை இன்று காலை 10 மணிக்கு விரிவாக்கம் செய்யப்பட இருக்கு. தாவேகாவை சேர்ந்த 20 எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அது மட்டுமில்லாமல் திமுகவில் உள்ள முக்கியமான எம்எல்ஏக்களும் தாவேகா பக்கம் சென்றிருந்தால் தமக்கும் அமைச்சர்களாக பதவி பிரமாணம் கிடைத்திருக்கும், அமைச்சர்களாகும் வாய்ப்பும் கிடைத்திருக்கும் என குமுறி கொண்டிருக்கிறார்களாம். தொடர்ந்து திமுகவின் மேலிருக்கும் ஊழல் கேசுகளை விசாரிக்க உத்தரவிட்டிருக்கிறார் விஜய். இதனால் தங்களை எப்படி காப்பாற்றிக் கொள்ளப் போகிறோம் என தெரியாமல் திமுகவும் அதிமுகவும் செதறி கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவின் மீதிருந்த மக்கள் நம்பிக்கை சிதைந்து போய்விட்டது. காரணம், அதிமுக கட்சி 2ஆக உடைந்துவிட்டது. ஒரு பக்கம் 25 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் தற்போது விஜய் அவர்கள் அதிமுகவுக்கு ஒரே ஒரு அமைச்சர் பதவி கூட தராமல் ஏமாற்றிவிட்டார் எனவும், இதனால் அதிமுகவின் தரப்பு சிவி சண்முகம் அதிருப்தியில் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதனால் அதிமுகவின் தரப்பு ஆதரவை வாபஸ் பெறுவார்களா என நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இனி திமுக மற்றும் அதிமுக போன்ற திராவிட கட்சிகள் தமிழகத்தில் இருக்கவே கூடாது என விஜய் செய்த திட்டம்தான் இது என சொல்லப்படுகிறது.